மதுரை உயர்நீதிமன்ற வழக்கறிஞர் தோழர் வாஞ்சிநாதன் அவர்கள் மீது அதே மதுரை உயர்நீதிமன்ற நீதிபதி ஜி.ஆர். சுவாமிநாதன் அவர்கள் நீதிமன்ற அவமதிப்பு வழக்க தொடுத்திருக்கார். தோழர் வாஞ்சிநாதன் அவர்கள் யாருன்னு பெரும்பாலானவருக்கு தெரியாமல் இருக்கக்கூட வாய்ப்பு இருக்கு. தோழர் வாஞ்சிநாதன் அவர்கள் ஒரு மனித உரிமை செயல்பாட்டாளர், உயர்நீதிமன்ற வழக்கறிஞர். ஸ்டெர்லைட் விவகாரத்துக்கு அந்த மக்களோட துணையான இருந்து சட்ட போராட்டங்களை செஞ்சவர். அனைத்து சாதியினரும் அர்ச்சகராகிற விஷயத்துக்கு தொடர்ச்சியா நீதிமன்றத்தின் மூலமா தன்னோட வாதங்களை முன்வைக்கக்கூடிய ஒரு திறமை வாய்ந்த வழக்கறிஞர். இப்படி மக்கள் சார்ந்த, எளிய மக்கள் சார்ந்த அத்தனை பிரச்சனைகளுக்கும் குரல் கொடுக்கக்கூடிய ஒரு தோழர் தான் உயர்நீதிமன்ற வழக்கறிஞர் தோழர் வாஞ்சிநாதன். வாஞ்சிநாதன் அவர்களுக்கு கூட தெரியாம இருக்க வாய்ப்பு இருக்கு. ஆனா அரசியலுக்கு கவனிக்கிற கொஞ்ச நெஞ்சமா கவனிக்கிறவங்களுக்கு கூட ஜி.ஆர். சுவாமிநாதன் அவர்களை ரொம்ப நல்லாவே தெரிஞ்சிருக்கும். அவரோட தீர்ப்பின் தன்மைகள், வல்லமைகள் குறித்து உங்க எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். சுருக்கமா சொல்லணும் அப்படின்னா, தன்னை ஒரு சனாதனவாதியா, காஞ்சி மகா பெரியவர் தான் தன்னோட கடவுளுக்கு நிகரானவரா, மகா பெரியவர்னு வாய் நிறைய கூப்பிடக்கூடியவர். அது மட்டும் இல்லாம வேதத்தை பெருமையா கருதக்கூடியவர். வேதம் படிச்சவங்க எல்லாம் தப்பு செய்ய மாட்டாங்க அப்படின்னு பகிரங்கமா பொது மேடைகள்ல பேசக்கூடியவர். தன்னை ஒரு ஸ்மார்த்த பார்ப்பனர் அப்படின்னு பெருமையோடு கிளைம் பண்ணிக்கக்கூடிய ஒரு நபர் தான். இதெல்லாம் அவரே மறுக்க மாட்டார் அப்படின்னு நம்ம கருதுறோம். அவரை பொதுவெளியிலே இதெல்லாம் பெருமையா கிளைம் பண்ணிக்கக்கூடிய ஒரு நீதிபதி தான் ஜி.ஆர். சுவாமிநாதன் அவர்கள். இது ஜி.ஆர். சுவாமிநாதன் அவர்கள் மீது வழக்கறிஞர் வாஞ்சிநாதன் அவர்கள் தொடர்ச்சியா இவரோட தீர்ப்புகள் சாதிய பார்வை கொண்டதா இருக்கு. சாதி அடிப்படையாக கொண்டு இவர் தீர்ப்பு எழுதுறார் அப்படின்னு ஒரு புகார் கடிதத்தை, இவர்கிட்ட உள்ள ஆதாரத்தை, நீதிமன்ற தீர்ப்புகள் எல்லாம் மேற்கோள் காட்டி உச்ச நீதிமன்றத்துக்கு தலைமை நீதிபதிக்கு ஒரு புகாரை அனுப்புறார். இவர் கொடுக்கிற அந்த புகார் கடிதம் உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதிக்கு போய் சேர்ந்துச்சோ இல்லையோ தெரியல. ஆனா இவர் யார் மீது புகார் கொடுத்தாரோ அந்த ஜி.ஆர். சுவாமிநாதன் கிட்ட சேர்ந்துருச்சு. புகார் கொடுத்தவர்கிட்டயே இந்த புகார் கடிதம் போய் சேரவே இவரு தோழர் வாஞ்சிநாதன் அவர்களை நீதிமன்றத்துக்கு அழைக்கிறாரு ஜி.ஆர். சுவாமிநாதன் அவர்கள். தான் இப்ப நடக்கிற வழக்குக்கு வழக்கறிஞர் கிடையாது, வேற ஒருத்தரை மாத்தி விட்டுட்டேன், அவர் தான் இப்போ அந்த வழக்கு வாதாடுறாரு, நான் வர வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னு சொல்றாரு வழக்கறிஞர் வாஞ்சிநாதன் அவர்கள். இருந்தாலும் இல்ல, நீதிபதி உங்களை வர சொல்லியிருக்காரு, வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அழைப்பு விடுக்கப்படுது தோழர் வாஞ்சிநாதன், வழக்கறிஞர் வாஞ்சிநாதன் அவர்களுக்கு. இவரும் சரி என்ன அழைச்சிருக்காங்க என்னன்னு போய் கேட்போம் அப்படின்னு சொல்லிட்டு நீதிமன்றத்துக்கு போயிருக்காரு. போனா இந்த வழக்குக்கு நீங்க தான் வழக்கறிஞரா அப்படின்னு நீதிபதி ஜி.ஆர். சுவாமிநாதன் கேட்டிருக்காரு. அதுக்கு இல்லை, நான் வழக்கறிஞர் இல்லைன்னு சொல்லியிருக்காரு. சரி அதை விடுங்க, இப்ப நான் கேட்கிற கேள்விக்கு நீங்க பதில் சொல்லுங்க அப்படின்னு கேட்டிருக்காப்புல. என்ன கேளுங்கன்னு சொன்னதுக்கு, இன்னமும் நீங்க என் மேல வச்ச அந்த குற்றச்சாட்டுல அதே நிலைப்பாட்டோட தான் இருக்கீங்களா, அதே ஸ்டாண்ட்ல தான் இருக்கீங்களான்னு ஒரு கேள்வி கேட்டிருக்காரு. ஜி.ஆர். சுவாமிநாதனுக்கு தோழர் வாஞ்சிநாதனுக்கு ஒன்றும் புரியல. என்ன சொல்றீங்க எனக்கு புரியல அப்படின்னு மறுபடியும் அதே கேள்வியை கேட்டிருக்காப்புல. இவரு இல்ல, நீங்க என்ன சொல்றீங்கன்னு எனக்கு புரிய வரல, என்ன கேள்வி, அதுக்கான முகாந்திரம் என்ன பதில் உங்களுக்கு தேவைப்படுது அப்படிங்கிறத ஒரு டாக்குமெண்டா பேப்பர்ல கொடுத்தீங்கன்னா, அதுக்கான அவகாசத்தையும் சேர்த்து எனக்கு கொடுத்தீங்கன்னா நான் உங்களுக்கு பதில் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதுக்கு நீதிபதி ஜி.ஆர். சுவாமிநாதன் அவர்கள் யூ ஆர் அ கவர்ட் அப்படின்னு தோழர் வாஞ்சிநாதனை பார்த்து சொல்லியிருக்காப்புல. கவர்ட்னா நீங்க ஒரு கோழை அப்படின்னு சொல்லியிருக்காப்புல. இப்போ இந்த சுச்சுவேஷனை அப்படியே வச்சுக்கோங்க, இதுதான் நடந்திருக்கு. ரொம்ப பொறுமையா தோழர் வாஞ்சிநாதன் அவர்கள் அந்த சூழ்நிலையை கையாண்டு நீங்க பேப்பர் மூலமா கொடுங்க, பதில் கொடுக்குறேன்னு சொல்லி முடிச்சிருக்காரு. அதுக்கு நீதிபதி ஜி.ஆர். சுவாமிநாதன் அவர்கள் அங்க இருக்கிற டைபிஸ்ட் பதிவாளர் மூலமா, ஸ்டெனோகிராஃபர் மூலமா இப்படி கேட்டோம் பதில் வரல அப்படிங்கிற மாதிரி ஒரு நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு வழக்கறிஞர் வாஞ்சிநாதன் மீது தொடுத்திருக்காங்க. இதுதான் நடந்த விஷயம். இப்போ இந்த சுச்சுவேஷனை மட்டும் எடுத்துங்களேன், ஆமாவா இல்லையா, நீங்க அதே நிலைப்பாட்டில் இருக்கீங்களா இல்லையான்னு நீதிபதி கேட்கிறார். என்ன நடந்துச்சு, ஏது நடந்துச்சு, புகார் கொடுத்துருக்கீங்க, அது வந்திருக்கு, அப்படி வந்தாலும் அது எப்படி இந்த நீதிபதியை விசாரிக்க முடியும் அப்படிங்கிற கேள்வியெல்லாம் இருக்கு. இப்போ என் மேல புகார் ஒருத்தர் கொடுக்குறாருன்னா அவரை கூப்பிட்டு வச்சு என்ன கம்ப்ளைண்ட் என் மேல சொல்லுப்பா, சரி இல்லை நீ செஞ்சதுதான் தப்பு, நீ போ 6 மாசத்துக்கு ஜெயில் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தீர்ப்பு சொல்ல முடியுமா? யார் மேல புகார் இருக்கோ அவர் இல்லாம மாற்று நீதிபதி தான் அதை விசாரிக்கணும். முதல்ல இவர் விசாரிச்சதே அதுவே நீதிமன்ற அவமதிப்பு, சட்ட விரோதம். இப்படி இருக்க இந்த வாழ்க்கையில பிரச்சனை சந்திக்கிற அத்தனை பேரும் இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையை நிச்சயம் சந்திச்சிருப்பீங்க. ஏதாவது ஒரு பிரச்சனைக்காக, ஏதாவது ஒரு செழிப்பா, ஒரு பொருளாதாரத்துல வலிமை உள்ள, இல்ல அரசியல்ல வலிமை உள்ள, ஏதோ ஒரு சமூக அந்தஸ்து உள்ள ஏதாவது ஒரு நபர்கிட்ட போயிருப்பீங்க. அந்த நபர் பஞ்சாயத்து பண்றேன் அப்படின்ட்டு நாம ஏதாவது நம்ம தரப்பு விளக்கத்தை சொல்ல வந்தா, பஞ்சாயத்து பண்றோம் என்ன பண்ணுவான் அந்த பெரிய மனுஷன் என்ன பண்ணுவான், ஏய் தேவையில்லாம பேசாத,
ஆமா இல்லைன்றதை மட்டும் சொல்லு, ஆமாவா இல்லையா அதை மட்டும் சொல்லு, மற்றபடி நீ பேசாத, தேவையில்லாம பேசாத, வாய் விடாத, கத்தாத அப்படின்னு சொல்லிட்டு பஞ்சாயத்து பண்ணுவாங்க. இந்த மாதிரி பெரிய மனுஷ யோகிய சிகாமணிகளை வாழ்க்கையில இந்த பள்ளி பருவத்தை கல்லூரி பருவத்தை கடந்து நீங்களா வாழ்க்கையை கையாளுற அத்தனை பேரும் எதிர்கொண்டிருப்பீங்க. இன்னும் சொல்ல போனா பள்ளிக்கூடங்கள்லாம் கூட நடக்கும், கல்லூரிகள் எல்லாம் கூட ஹெச்ஓடிங்க, கல்லூரி முதல்வர்கள் இந்த மாதிரிலாம் பண்ணக்கூடும். நீ பேசாத வாயை திறக்காத, நம்ம தரப்பு நியாயங்களை கேட்கவே மாட்டாங்க, ஆமா இல்லைன்னு மட்டும் சொல்லு அப்படின்னு பதில் சொல்லுவாங்க. அந்த மாதிரி ஒரு சூழலை தான் நீதிபதி ஜி.ஆர். சுவாமிநாதன் அவர்கள் வந்து வாஞ்சிநாதன் தோழர்கிட்ட, அந்த மாதிரி வழக்கறிஞர் வாஞ்சிநாதன் கிட்ட அப்படி ஒரு சூழ்நிலையில ஆமாவா இல்லையா என்னென்னலாம் நான் சொல்ல மாட்டேன், நான் நீதிபதி, நான் கேட்டா நீ ஆமா இல்லைன்னு பதில் சொல்லணும், அதை வச்சு நான் உன் மேல ஒரு வழக்கு போட்டுப்பேன், உன்னை ஒரு குற்றவாளியா மாற்றிடுவேன் அப்படிங்கிற சூழல் வந்து எவ்வளவு மோசமான சூழல், எவ்வளவு சட்ட விரோதமான சூழல், சட்டத்திற்கு புறம்பான செயல் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். நீதிபதி இவ்வளவு குற்றச்சாட்டு வைக்கிறாங்க, நீதிபதி பேசியிருக்காரு, அவர் என்ன அப்படி தீர்ப்பு கொடுத்திருக்காரு, ஒன்னு ரெண்டு சாம்பிளை நம்ம பார்க்கணும். அப்படின்னா, இந்த கரூர்ல ஒரு கோவில்ல வந்து ஒரு பழக்கத்தை கடைபிடிச்சிட்டு இருக்காங்க, ஒரு மனித மாண்பற்ற கேடுகட்ட செயலை கடைபிடிச்சிட்டு இருந்திருக்காங்க. என்ன அப்படின்னா, பார்ப்பனர்கள் சாப்பிட்ட எச்ச இலைய தரையில வரிசையா அடிக்கிட்டு அதுல பார்ப்பனர் அல்லாத மற்ற எல்லாரும், இந்துக்கள்னு சொல்ற எல்லாரும் அந்த இலையில வந்து உருண்டு நேர்த்திக்கடன் செய்யணும். அவன் சாப்பிட்டு மிச்சம் வச்ச சட்னி, ஊறுகாய், அது இதுன்னு எச்ச துப்பி வச்ச அத்தனை குப்பையையும் எச்சியையும் அந்த எச்சில் இலையில நாம் உருண்டு நேர்த்திக்கடன் செலுத்தணும், அது வந்து புண்ணியம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு நடைமுறை செயல்பாட்டில் இருந்ததை அது மனித மாண்பற்ற செயல் அப்படின்னு நீதிமன்றத்தின் மூலமா தடை செய்யப்பட்டுருச்சு. அது இல்லை வேதம் படிச்சவா, வேதம் அறிஞ்சவா, பார்ப்பனர்கள் உயர்ந்தவர்கள், அவங்க சாப்பிட்ட எச்சையில இவங்க உருள்றது தான் அவங்களுக்கான தர்மம், அதை தடை பண்ணக்கூடாதுன்னு அதுக்கு எதிரான தீர்ப்பை வழங்கியவர் நீதிபதி ஜி.ஆர். சுவாமிநாதன் அவர்கள். அதுக்கப்புறம் சவுக்கு சங்கர் இருக்கான்ல, அவன் மேல குண்டர் சட்டம் வந்து ஏவப்பட்டிருந்துச்சு. அந்த குண்டர் சட்டம் ஏற்கனவே வழக்குகள் நிறைய இருக்கு, இவன் மேல குண்டர் சட்டம், இவன் மீதான அந்த மேல்முறையீட்டு வழக்கு வந்து வருது. அதுக்கு ஜி.ஆர். சுவாமிநாதன் அவர்கள் என்ன சொல்றாரு, என்கிட்ட சிலர் வந்து பேசினாங்க, சவுக்கு சங்கர் வழக்கை நீங்க எடுக்காதீங்க, குண்டர் சட்டத்தை ரத்து செய்யாதீங்க அப்படின்னு சொன்னாங்க. அதனாலேயே மற்ற வழக்கெல்லாம் விட்டுட்டு அவசரமா சவுக்கு சங்கர் வழக்கை எடுத்து அந்த குண்டர் சட்டத்தை ரத்து பண்ண அப்படின்னு. இது ஒரு நீதிபதி செய்யக்கூடிய செயலா, அது சட்டத்திற்கு பொருத்தமான ஒரு செயலா, நீதிபதியோட மாண்புக்கு உரிய செயலான்னு நம்ம சொன்னோம். முதல்ல இவர்கிட்ட வந்து ஒருத்தவங்க பேசுறாங்க அப்படிங்கிறதே சட்டத்திற்கு புறம்பானது, சட்ட விரோதமானது. அது யார் அப்படி வந்து பேரம் பேசினாங்கிறத அவங்க மீது தண்டனை அறிவிச்சிருக்கணும், அவங்க மீது புகார் கொடுத்துருக்கணும் நீதிபதி அவர்கள். அப்படி எதையும் செய்யாம இவரு இல்ல இவங்க வந்து கேட்டுட்டாங்க, அதனாலேயே நான் மற்ற வழக்கெல்லாம் விட்டுட்டு கடைசியா இருக்கிற சவுக்கு சங்கர் வழக்கு எடுத்து அவங்க சொல்லிட்டாங்க, அதனால அதுக்கு எதிராக தீர்ப்பு தருவேன்னு சொல்றதே சட்டவிரோதமானது. ஒரு நீதிபதி தொடர்ச்சியா இப்படியான சட்டவிரோத செயல்களில் ஈடுபடலாமா அப்படின்னு நமக்கு தெரியல. இது நம்ம ஒரு பொதுமக்களா இப்படி வெளியிலிருந்து பார்க்கவே இப்படி தெரியுதே, சட்டவிரோதமா தெரியுதே, அது நீதிபதிக்கு தெரிஞ்சிருக்காதாங்கிறது நமக்கு புரியும். இப்படி மாத்தி ஒண்ணு வழக்கின் சாராம்சம் என்ன, காரணங்கள் என்ன, சாட்சிகள் என்னன்னு சொல்லிட்டு நான் தீர்ப்பு கொடுத்தேன் அப்படின்னா அதை நம்ம ஏத்துக்கலாம். இவங்க வந்து கேட்டாங்க, அதனால நான் மாத்தி கொடுப்பேன், நான் இதை மாத்தி நான் தீர்ப்பு கொடுப்பேன் அப்படின்னு அவர் சொல்றது அப்படிங்கிறது சரியா அப்படின்னு நமக்கு நீங்க தான் மக்கள் தான் முடிவு பண்ணிக்கலாம். கோவில்கள்லாம் வந்து இந்து சமய அறநிலையத்துறையோட கட்டுப்பாட்டுல இருக்கு. அப்படி இந்து சமய அறநிலையத்துறையோட கட்டுப்பாட்டுல இருக்கிற கோயில் சட்டப்படி இருக்கு, அது ஒரு சட்ட விதிமுறைப்படி இயங்கிக்கிட்டு இருக்கு, சட்டத்துக்கு புறம்பானது கிடையாது. அப்படி இருந்தும் ஒரு நீதிபதி வந்து அப்படி சட்டத்தை இந்து அறநிலையத்துறை கட்டுப்பாட்டில் இருக்கிறது தனக்கு விருப்பம் இல்லை, அது வந்து உயர் சாதி பார்ப்பனர்கள் கிட்ட, இந்துக்கள் கிட்ட போனோம்னா அவங்க கிட்ட போனோம் தான் அர்த்தம். அது மொத்தமும் பார்ப்பனர்களோட கட்டுப்பாட்டிலே, எப்படி சிதம்பர நடராஜர் கோயில் வந்து மொத்தமா அந்த தீட்சிதர்கள் கையிலேயே பார்ப்பனர்கள் கட்டுப்பாட்டிலே இருக்கு, அவங்களே அங்க கிரிக்கெட் விளையாடிட்டு அவங்களே கோவில் நிலத்தை பட்டா போட்டு கோடிக்கணக்கில் சம்பாதிச்சுக்கிட்டு குழந்தை திருமணம் பண்ணி கொள்ளையடிச்சுக்கிட்டு இப்படி எப்படி ஏகபோகமா சொகுசு வாழ்க்கை வாழ்ந்துகிட்டு இருக்காங்களோ அந்த மாதிரி அவங்க கட்டுப்பாட்டுல கொடுத்துடணும்னு பொதுவெளியில மேடையில பேசினவர் தான் ஒரு நீதிபதியா இருந்துகிட்டே இந்த மாண்புமிகு நீதிபதி ஜி.ஆர். சுவாமிநாதன் அவர்கள். அதுக்கடுத்து அனைத்து சாதியினரும்
அர்ச்சகராகலாம் அப்படின்னு அதுக்கு வாஞ்சிநாதன் தோழர் அவர்கள் கடுமையான சட்ட போராட்டத்தை நடத்தினவர். அந்த அனைத்து சாதியினரும் அர்ச்சகராகலாம்னு உச்ச நீதிமன்றம் வரைக்கும் போயிட்டு தமிழ்நாடு அரசு சாதகமான தீர்ப்பை வாங்கிட்டு வந்தா, நீ என்ன உச்ச நீதிமன்றத்துல போய் தீர்ப்பு வாங்குறது, நான் உயர் நீதிமன்றத்துல உட்கார்ந்துக்கிட்டே அதை தடை பண்ணுவேன் அப்படின்னு அனைத்து சாதியினரும் அர்ச்சகர் ஆகலாம், அனைத்து இந்துக்களும் அர்ச்சகர் ஆகலாம் அப்படிங்கிற அந்த தீர்ப்பின் மூலமா பணியமர்த்தப்பட்டவங்களோட அந்த பணியை ரத்து செஞ்சு உத்தரவிட்டவர் தான் மாண்புமிகு நீதிபதி ஜி.ஆர். சுவாமிநாதன் அவர்கள். அதுக்கப்புறம் தமிழ் தாய் வாழ்த்து. நம்ம தமிழ்நாடு, நம்ம மொழி தாய்மொழி தமிழ், நம்மளோட வாழ்த்து பாடலா ஒரு அரசின் தமிழ்நாட்டோட மாநில பாடலா தமிழ் தாய் வாழ்த்து இன்னைக்கு அறிவிக்கப்பட்டிருக்கு. ஆனா கொஞ்ச நாளைக்கு முன்னாடி அப்படி அறிவிக்கப்படாம இருந்துச்சு. அப்படி இருக்கும்போது நீ அறிவிக்கலாம், அறிவிக்காம இருக்கலாம், ஒரு மாநிலம் அது தன்னோட தமிழ் மொழிக்கான வாழ்த்து பாடலா மாநில பாடலா அங்கீகரிச்சு அதை செயல்முறையில வச்சிருக்காங்க. அதுக்கான உரிய மரியாதை வழங்கப்படணும், தொடர்ந்து பின்பற்றப்பட்டிருக்கு. ஆனா சங்கராச்சாரிகள் தமிழ் தாய் வாழ்த்துக்கு எழுந்துச்சு நிக்காம உட்கார்ந்துகிட்டே இருந்து தமிழ் மொழிய, தமிழ்நாட்டை, தமிழ் தாய் வாழ்த்தை அவமதிச்சத அப்படியெல்லாம் அவங்க எழுந்து நிக்கணும்னு அவசியம் கிடையாது. அவ தவ நிலையில இருப்பா. எது போகும்போது வரும்போது நிகழ்ச்சியில கலந்துக்கும் போது கார்ல உட்காரும் போது சாப்பிடும் போது எல்லா இடத்துலயும் தவ நிலையில தான் இருப்பாங்களா? சங்கராச்சாரிகள் அவங்க தவநிலையில இருக்கக்கூடியவங்க, வேதத்தை படிச்சவங்க, அவங்க உயர்ந்தவா, அவங்க எழுந்து நிக்கணும்னு அவசியம் இல்லை அப்படின்னு தமிழ்நாட்டுல மதுரையில உயர் நீதிமன்ற நீதிபதியா இருக்கிற ஜி.ஆர். சுவாமிநாதன் அவர்கள் தமிழுக்கு எதிராக, தமிழ் மொழிக்கு எதிராக அவரு வேத மனப்பான்மையில இருந்து தீர்ப்பு கொடுத்திருக்காரு. இதை நம்ம எப்படி பார்க்க முடியும்? அப்படித்தானே பார்க்க முடியும். எப்படி ஒரு மாநில பாடலுக்கு அவமரியாதை செய்யலாம்? அவங்க வேதம் படிச்சவங்களா இருந்தா, இங்க சட்டத்தின் முன்பு அனைவரும் சமம். யார் என்ன படிச்சிருக்கலாம், யார் என்ன வேலைக்கு போயிருக்கலாம், நீதிபதி அவர்களாவே இருந்தாலும் சட்டத்திற்கு கட்டுப்பட்டவர்களே. சட்டத்தின் முன் அனைவரும் சமம், அரசமைப்பு சட்டத்தின் முன் அனைவரும் சமம். ஆனா அந்த அரசமைப்பு சட்டத்தின் படி தீர்ப்பு கொடுக்க வேண்டிய நீதிபதி ஜி.ஆர். சுவாமிநாதன் அவர்கள் அவ தவநிலையில இருக்கா, சங்கராச்சாரிகள் வேதம் படிச்சவா, எழுந்து நிக்கணும்னு அவசியம் இல்லைன்னு தீர்ப்பு கொடுத்தவர் தான் நம்ம நீதிபதி ஜி.ஆர். சுவாமிநாதன் அவர்கள். அது மட்டும் இல்லாம கஸ்தூரி, நம்ம கஸ்தூரின்னு ஒரு கலிசடை இருக்கே தெரியுங்களா? அந்த நடிகையா இருந்து வீணா போனது. அந்த கஸ்தூரி கலைஞர் குடும்பத்தை ரொம்ப இழிவாகவும் கேவலமாகவும் பேசினத அந்த வழக்கு வரும்போது மிக கடுமையான எதிர்வினைகள்லாம் இருந்த போது அந்த வழக்குல கஸ்தூரிக்கு ஜாமீன் தரணும், பிணை கொடுக்கப்படணும் அப்படின்னு ஜி.ஆர். சாமிநாதன் இல்ல, ஜி.ஆர். சாமிநாதன் அவர்களோட மனைவி அறிக்கை கொடுக்குறாங்க. அப்ப ஜி.ஆர். சாமிநாதன் அவர்களோட மனைவி அறிக்கை கொடுத்தா என்ன, கஸ்தூரிக்கு ஜாமீன் கிடைக்குமா கிடைக்காதா? இப்படி ரொம்ப நேர்மையா சட்டத்திற்கு உட்பட்டு செயல்பட்டு நீதிமன்றங்கள்ல தீர்ப்புகளை வழங்கியவர் தான் மாண்புமிகு நீதிபதி ஜி.ஆர். சுவாமிநாதன் அவர்கள். தோழர் திருமுருகன் ஒரு பதிவிட்டு இருந்தார், ரொம்ப அருமையா இருந்துச்சு அந்த பதில். அது என்ன பதில் அப்படின்னா, தன் சொந்த சாதிக்காரனின் எச்சில் இலையில் மற்ற சாதிக்காரன் புரள்வது இழிவில்லை என ஒருவர் தீர்ப்பு சொல்வாரெனில் அந்த நபரின் முகத்தில் அந்த எச்சில் இலையை வீசி எறியும் சமூகத்தினை படைக்கவே நாம் போராடுகின்றோம் அப்படின்னு ஒரு பதில போட்டிருக்காரு. என் ஜாதிக்காரன் சாப்பிட்டு வச்ச மிச்சத்துல நீ புரண்டு உருளணும் அப்படின்னு ஒருத்தர் தீர்ப்பு சொல்றாருன்னா அவரோட முகத்துல அந்த எச்சிலையை வீசி எறியணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு சமூகத்தை படைக்கவே நம்ம போராடிட்டு இருக்கோம் அப்படின்னு ஒரு பதிவு போட்டிருந்தார். ரொம்ப அருமையா இருந்துச்சு. இப்படியான தீர்ப்புகள்லாம் தொடர்ந்து நீதிமன்றங்கள்ல வந்துகிட்டு இருக்கு. நீதிமன்றங்கள்ல சமூக நீதி பின்பற்றப்படுறது இல்ல. மொத்தமா ஒரு 600 நீதிபதிகள் இருக்காங்க அப்படின்னா அதுல 560 நீதிபதிகள் உயர் சாதின்னு சொல்லப்படுற அந்த பார்ப்பனர்களுக்குள்ளே இருந்து வரும்போது எப்படி எனக்கான நீதி நீதிமன்றங்கள்ல கிடைக்கும்? ஒரு எளிய மனிதனின் கடைசி புகலிடம் அப்படின்னு சொல்லுவாங்க. இல்லைன்னா அனைவருக்கும் அரசமைப்பின் சட்டப்படி அனைவரும் சமம், எல்லாருக்கும் ஒரே மாதிரியான நீதி தான் அரசமைப்பு சட்டப்படி அப்படிம்பாங்க. இதெல்லாம் நம்பவே முடியல. இதெல்லாம் எப்படி இருக்கு அப்படின்னா, இந்த நீதிபதிகள்லாம் நீதியை செயல்படுத்துற இடத்துல இந்த ஒரு பிரிவினர் உட்கார்ந்துக்கிட்டு நம்ம விரலை வச்சுக்கிட்டே நம்ம கண்ணை குத்துற செயல்களை செய்யறாங்க. நாம தூக்கி கொண்டாடுற நம்ம அம்பேத்கர் சட்டத்தை ஏற்றிருக்காரு, அந்த அம்பேத்கர் ஏற்றிய சட்டம் தான் இப்படி தீர்ப்பு கொடுக்குது அப்படின்னு என்னோட கண்ணுக்கு விரலை வச்சே என்னோட கண்ணை குத்துற மாதிரி சட்டம் நமக்கானதா இருந்தா கூட அதை செயல்படுத்துற இடங்கள்ல எல்லாம் ஒரு பிரிவினர் உட்கார்ந்துக்கிட்டு நம்ம விரலை வச்சு நம்ம கண்ணை குத்துற செயலை தொடர்ந்து செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. இதுக்கு ஒரு கட்ட பஞ்சாயத்து போதுமே, கிராமங்கள்ல கட்ட பஞ்சாயத்து பண்றது தவறு, சட்டப்படி குற்றம் அப்படின்னு சொல்லிட்டு அங்க கிராமங்கள்ல ஆலமரத்து அடியில் இருந்த அந்த கட்ட பஞ்சாயத்தை மாத்தி கொண்டு வந்து
காவல் நிலையத்திலையும் நீதிமன்றங்கள்லயும் மாத்திட்டீங்களோ அப்படிங்கிற ஒரு சந்தேகம் எங்களுக்கு எழுமா இல்லையா? ஒரு அங்க சமூக நீதி பின்பற்றப்படலை அப்படின்னா அது வேற என்னத்துக்கு வழிவகுக்கும்? உதாரணத்துக்கு வேதத்தை ஒருத்தர் ஏத்துக்கிறாரு, தன்னோட நான் தான் ஒரு ஸ்மார்த்த பார்ப்பனர் அப்படிங்கிறத ஒருத்தர் பெருமையா பேசிக்கிறார் அப்படின்னா அவருக்கு எப்படி என்னோட அனைத்து இந்துக்களும் அர்ச்சகர் ஆகலாம் அப்படிங்கிற அந்த கோரிக்கை நியாயமானதா புரியும். எனக்கே கருவறைக்குள்ள போற உரிமை இல்லை அப்படின்னு ஜி.ஆர். சுவாமிநாதன் சொன்னதா வாஞ்சிநாதன் அவர்கள் சொல்றாரு. எனக்கே அப்படின்னா நீங்க யாரு? உங்களுக்கே அப்படின்னா ஏன் எங்களுக்கு இருக்கக்கூடாது? எனக்கே அப்படிங்கிற அந்த வார்த்தை எங்கிருந்து திரு ஜி.ஆர். சுவாமிநாதன் அவர்களுக்கு அந்த வார்த்தை வாயிலிருந்து வருது? எப்படி அது வர முடியும்? அரசமைப்பு சட்டத்தின்படி அனைவரும் சமம், அரசமைப்பு சட்டத்தை நான் முழுமையாக ஏற்றுக்கொண்டேன்னு ஒருத்தர் நீதிபதியா உட்கார்ந்துகிட்டு இருக்கிற ஒருத்தர் எனக்கே கருவறைக்குள்ள போக முடியலன்னு பாகுபாடை உயர்த்தி தன்னை உயர்ந்தவனா கருதிக்கிற அந்த உரிமையை நீங்க உயர்ந்தவனா கருதிக்கிட்டாலும் எங்களை தாழ்வானவர்களா கருதுற அந்த எண்ணத்தை உங்களுக்கு யார் கொடுத்தது? அந்த உரிமையை உங்களுக்கு யார் கொடுத்தது? இப்படி தன்னை உயர்வா கருதிக்கிற ஒருத்தர், தன்னை சனாதனவாதியா கருதிக்கிற ஒருத்தர், வேதத்தை புனிதமா கருதிக்கிற ஒருத்தர் இந்த சனாதனம் எல்லாம் சொல்றபடி விவசாயத்தை தீட்டா கருதுற ஒரு பின்னணியிலிருந்து ஒரு நீதிபதி வந்தார்னா அவருக்கு இந்த விவசாயியோட வரப்பு பிரச்சனை என்னன்னு புரியும். பங்காளிங்களோட சொத்து பிரச்சனை எப்படி பிரிச்சிருக்காங்க என்ன அப்படிங்கிற அதை எப்படி அவர் புரிஞ்சுக்கிட்டு தீர்ப்பு கொடுப்பார். இப்படி ஒரு குறிப்பிட்ட பின்னணியிலிருந்து நீதிபதிகளா வரவங்களுக்கு அவங்களோட பெருமையாவே தொழிலே என்ன அப்படின்னா இந்த மாதிரி அதிகார மட்டங்களை ஆக்கிரமிப்பதும் கோவில்களை ஆக்கிரமிப்பதும் அப்படிங்கிறதான் இருக்கு. அப்படி இருக்கிற அவங்களுக்கு வேற எந்த தொழில்நுட்பத்தை பத்தியும் தெரியாது, எந்த தொழிலை பத்தியும் தெரியாது, ஒரு பொருளை உருவாக்குறத பத்தியும் தெரியாது, விவசாயம் பத்தியும் தெரியாது, சாக்கடை மலமல்றவனை பத்தியும் தெரியாது. இப்படி எதை பத்தியுமே தெரியாத இவங்க எப்படி ஒரு சட்டத்தை நடைமுறைப்படுத்துற இடத்துல இவங்களுக்கான சரியான தீர்ப்பை வழங்கிட முடியும்? ஒரு விவசாய குடும்பத்திலிருந்து ஒரு நீதிபதி வந்தா தானே அந்த ரெண்டு தரப்பு வாதங்களையும் கேட்டு அதுல இருந்து ஒரு முடிவெடுக்க கூட விவசாயத்தை பத்தி குறைஞ்சபட்சம் தெரிஞ்சிருந்தா தானே அது சாத்தியப்படும். எப்படி ஒரு சாக்கடை அல்றவன் மரணிக்கிறான் அப்படின்னா அவனுக்கான நீதியும் அவனுக்கான இழப்பீடும் நீங்க எப்படியோ இல்ல அவனை அந்த வேலையிலிருந்து அப்புறப்படுத்தி அவனுக்கு கல்வி கொடுக்கணும் அப்படிங்கிற அந்த சிந்தனையும் ஒரு நீதிபதிக்கு எப்படி, அதன் அடிப்படையிலிருந்து அவர் எப்படி தீர்ப்பு கொடுப்பார்? இப்படி நீதிமன்றங்கள்ல சமூக நீதி பின்பற்றப்படாம அனைத்து மக்களுக்கும் நீதிமன்றத்துல பிரதிநிதித்துவம் கொடுக்காம எப்படி அங்க சரியான மக்களுக்கான அனைத்து மக்களுக்குமான நீதி அப்படிங்கிறது கிடைக்கும் அப்படிங்கிறது நமக்கு ஒண்ணுமே புரியல. இப்ப இந்த சிஸ்டம் அப்படிங்கிறது என்ன? மக்களுக்கானது தானே. நம்ம என்ன சொல்றோம்? இது ஜனநாயகம், மக்களால் மக்களுக்காக மக்களே தேர்ந்தெடுத்த ஆட்சி அப்படின்னு சொல்றோம். மன்னர் ஆட்சி கிடையாது, இது மக்கள் ஆட்சி. நாமெல்லாம் சேர்ந்து ஒரு சிஸ்டம் உருவாக்குறோம். அந்த சிஸ்டம் மூலமா இந்த வெகுசன மக்களுக்கு தேவையானதை இருக்கிறவங்க கிட்ட வரியா வாங்கி இல்லாதவனுக்கு செயல்படுத்தணும். இருக்கிற பலாயிரம் கோடிகளை சம்பாதிக்கிறவங்க கிட்ட எல்லாம் வரி போட்டு வரி வசூல் பண்ணி இல்லாதவனுக்கு அதை நடைமுறைப்படுத்தணும். கிராமங்களுக்கு சாலை வசதி செய்யணும். எல்லா பிரிவுகளுக்கும் எல்லாத்தையும் கொண்டு போக இந்த சிஸ்டம் உருவாக்கி மக்களால் மக்களுக்காக மக்களே தேர்ந்தெடுக்கக்கூடிய ஒரு ஆட்சியை நம்ம உருவாக்கிப்போம். அந்த ஆட்சியை நடைமுறைப்படுத்த ஒரு அரசமைப்பு சட்டத்தை நமக்கு தேவையான அரசமைப்பு சட்டத்தை நம்மள இருந்து ஒருத்தரான நம்ம அம்பேத்கரே அரசமைப்பு சட்டத்தை உருவாக்கி அனைவருக்குமான நீதியை நியாயத்தை ஒரு பிரதிநிதித்துவத்தை அரசமைப்பு சட்டம் மூலமா உருவாக்கியிருக்காரு. ஆனா அந்த அரசமைப்பு சட்டம் செயல்படுத்தப்படாத இடங்களை அந்த கட்டமைப்பை கலைச்சு தூக்கி எறியதானே அதுக்கான உண்மையான மக்களாட்சியா இருக்க முடியும். நீதிமன்றங்களே அரசமைப்பு சட்டத்தை மக்களால் மக்களுக்கான அப்படிங்கிற அந்த நடைமுறையே அங்க செயல்படாம இருக்கா இல்லையா? இப்ப நாம நினைச்சா ஒரு வார்டு மெம்பர்ல இருந்து, ஒரு கவுன்சிலர்ல இருந்து, ஒரு பஞ்சாயத்து தலைவர்ல இருந்து, முதலமைச்சர்ல இருந்து, பிரதம மந்திரி வரைக்கும், ஏன் ஜனாதிபதி வரைக்கும் கூட கிட்டத்தட்ட மக்களால் தேர்ந்தெடுக்கிறதா. ஜனாதிபதியா இருந்தாலும் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு அரசின் மூலமா தான் ஜனாதிபதியும் தேர்ந்தெடுக்கிறாங்க. இப்படி அரசோட அனைத்து கட்டமைப்புகளும் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்களால் இருக்கும்போது அதுல யாரும் எந்த பதவிக்கு வேணாலும் போட்டியிடலாம். ஒரு ஜனநாயகத்தன்மை இருக்கு. என்னோட பிரதிநிதித்துவத்தை நான் அந்த ஒரு நாடாளுமன்றத்துல நிக்க வைக்க முடியும், எனக்கான உரிமையை பேச வைக்க முடியும். அப்படி இருக்கும்போது எனக்கான தீர்ப்பை நீதியை தரங்கிற நீதிமன்றத்துல எனக்கான பிரதிநிதித்துவம் இல்லையே. நான் நினைச்சா ஒரு முதல்வர் வேட்பாளரா நிக்கலாம், நான் நினைச்சா ஒரு கவுன்சிலர் வேட்பாளரா நிக்கலாம், நான் நினைச்சா ஒரு பிரதமர் வேட்பாளரா நிக்கலாம். ஆனா நான் நினைச்சா எளிமையா ஒரு நீதிபதியா ஆகிட முடியுமான்னா இல்ல. நான் நினைச்சா ஒரு டாக்டர் படிச்சிட முடியுமான்னா இல்ல. நான் நினைச்சா ஒரு சங்கராச்சாரியா ஆயிட முடியுமான்னா இல்ல.
அந்த மாதிரி சட்டத்தை தாண்டின ஒரு கட்டமைப்பா இன்னைக்கு இந்த கோவில்களும் சங்கர மடங்களும் சாமியார் மடங்களும் இந்த மாதிரியான ஒரு சில அரசமைப்பை செயல்படுத்துறங்கிற ஒரு சில நீதிமன்ற மாதிரியான ஒரு சில இடங்களும் இருக்கும்போது அது மக்களுக்கு பயன்படலைன்னா அதை கலைச்சு தூக்கி எறிய வேண்டியதுதான் நம்மளோட கடமை. அப்படி இல்லைன்னா நாங்க ஏன் அந்த சிஸ்டம்ல இருக்கணும்? எங்களுக்கானதான் அந்த சிஸ்டம் இல்லை அப்படின்னா, எங்களால அந்த சிஸ்டத்துல எல்லா உரிமையும் அடைய முடியல அப்படின்னா நாங்க ஏன் அந்த சிஸ்டம்ல இருக்கணும்? எதுக்காக எங்களுக்கு அந்த சிஸ்டம் அப்படிங்கிற கேள்வி ஒரு சாதாரண குடிமகனா நமக்கு எழுமா இல்லதான்? என்ன அனுமதிக்காத மக்களாட்சியில எல்லாமே சாத்தியம், எல்லாமே மக்களுக்கானதுதான். ஆனா ஒரு சிஸ்டம், ஒரு கட்டமைப்பு என்ன உள்ள அனுமதிக்காம இருக்கு. நீ வேற, நாங்க தான் உயர்ந்தவங்க, எங்க ஜாதிக்கு மட்டும்தான் இது அப்படின்னு ஒரு சிஸ்டம் வச்சிருக்கு. அதை தாண்டி இந்த கோவில்களும் மடங்களும் அதிகாரம் படைத்ததா இருக்கு. மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு கட்டமைப்பை விட மக்களுக்கு எந்த பிரதிநிதித்துவமும் தராத, மக்களை அடிமைப்படுத்துற, மேல் சாதி கீழ் சாதின்னு சொல்ற இந்த மடங்கள், சாமியார் மடங்கள் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட கட்டமைப்பை விட வலுவானதா இருக்கே. அவங்க மீது சட்டப்படி எந்த நடவடிக்கை எடுக்க முடியாததா இருக்கே. இன்னமும் எனக்கு சாஸ்திரப்படி, வேதப்படி, சனாதனப்படி அப்படின்னு சொல்லிட்டு என்ன ஏற்றத்தாழ்வா பார்க்கிற அந்த விஷயத்தின் கூட சட்டத்தை அனுமதிக்காம இந்த செயல்பாடுகள் நடந்துட்டு இருக்கும்போது இது எப்படி சட்டம் அனுமதிக்கும்? எப்படி இதை நம்ம அனுமதிக்கலாம்? அந்த மடாதிபதிகள் என்னோட தமிழ் மொழிக்கும் தாய்நாட்டுக்கும் இழிவு ஏற்படுத்தும் போது என் தாய்மொழியையும் தாய்நாட்டையும் தாண்டி அந்த மடாதிபதிகள் உயர்ந்தவர்கள்னு ஒரு சட்டத்தை நடைமுறைப்படுத்துற இடத்துல உட்கார்ந்துட்டு ஒருத்தர் சொல்வாரே, ஆனால் அதை நாம் எப்படி அனுமதிக்க முடியும்? எப்படி அனுமதிக்க முடியும்? நீங்க ரொம்ப உன்னிப்பா கவனிச்சிங்க அப்படின்னா, இந்த சிஸ்டம்ல நமக்கான சிஸ்டம் மக்களால் மக்களுக்காக அப்படின்னு சொல்லிட்டு தேர்ந்தெடுக்கப்படுற எல்லாருமே போய் சாமியார் காலில் வந்து மோடியை பார்த்தீங்கன்னாலும் போற இடத்துல எல்லாம் நம்ம ஓபிஎஸும் இபிஎஸும் ஜெயலலிதாவுக்கு எப்படி குனிஞ்சாங்களோ, எந்த அளவுக்கு தரையில சசிகலா இந்த மாதிரி அடிமைகள் எப்படி குனிவாங்களோ அந்த மாதிரி மோடி போய் சாமியார்கள் கிட்ட குனிவார். இப்படி குனிவார், பாதி கிட்டத்தட்ட 50% பெண்ட் ஆயிடுவார். ஏன் நீங்க போய் சாமியார் காலில் ஒரு மக்களை 100 கோடி மக்களை பிரதிநிதித்துவப்படுத்துற ஒரு பிரதமர் ஏன் போய் ஒரு சாமியார் காலில் விழணும்? சாமியாருக்கு ஏன் நீங்க தலை வணங்கணும்? சாமியார் தான் சட்டப்படி உங்களோட பதவிக்கு பணிஞ்சு அவர் தான் உங்களை வணங்கணும். நீங்க ஏன் சாமியாரை வணங்குறீங்க? நீங்க நல்லா கவனிங்க. இந்தியாவில் மோடியா இருக்கட்டும், இலங்கையில அனுராக் குமாரா திசைநாயக்காவா இருக்கட்டும், கம்யூனிஸ்ட் அரசன் பெருமை பீத்திப்பாங்க. போயிட்டு அங்க புத்த மத பிக்குகள் காலில் விழுந்துகிட்டு இருப்பாப்ல அவரு. இந்த ஆட்சி உங்களுக்கானது, அல்லது உங்களால தான் நான் இங்க ஆட்சி பொறுப்புல இருக்கேன், உங்க தயவால தான் நான் அங்க இருக்கேன், எனக்கு ஒத்துழைப்பு கொடுங்க, உங்க கட்டளைகளை நான் நிறைவேற்றுறேன் அப்படின்னு நாம தேர்ந்தெடுத்தோம், நாம நம்பிக்கிட்டு இருக்கிற ஒரு பிரதிநிதி போய் சாமியார் காலில் விழுந்துட்டு சாமியாரோட ஆர்டரை நான் நிறைவேற்ற தயாருங்கிற மாதிரியான சமீட்கைகளை கொடுக்குறாங்க. இலங்கையும் கவனிங்க, இந்தியாவையும் கவனிங்க, இன்ன பிற நாடுகளையும் கவனிங்க. அதுவும் இந்தியா ஒரு மதசார்பற்ற நாடு. இந்தியாவுக்குன்னு ஒரு அரச மதம் கிடையாது. தொடர்ச்சியா நான் திரும்ப பேசுறாரு பாத்தீங்களா, இந்தியாவுக்குன்னு ஒரு அரச மதம் கிடையாது. அப்படி இருக்கும்போது மதச்சார்பற்ற நாடா இந்தியா இருக்கும்போது ஒரு பிரதமர் போய் ஒரு மதத்துக்கார சாமியார் காலில் விழ வேண்டிய அவசியம் என்ன இருக்கு? இந்த அரசமைப்பு சட்டத்தை நடைமுறைப்படுத்தாத, அது எனக்கு தேவையில்லைன்னு ஒரு சாமியார் கூட்டம் வாழ்ந்துட்டு இருக்கு. அவன் கிட்ட போய் அரசமைப்பை ஏத்துக்கிட்ட ஜனநாயகப்படி மக்களால் மக்களுக்காக மக்களே தேர்ந்தெடுத்த ஒரு பிரதமர் போய் சாமியார் காலில் விழ வேண்டிய அவசியம் இருக்கு. அந்த கட்டமைப்பை இன்னும் கலைக்காம இவங்களும் அதுக்கு வலுவா பாதுகாத்து, ஈஷா மையத்தை எடுத்துங்க, பிரதமரே வர்றாரு. ஈஷா அந்த கஞ்சா குடிக்கு பிரதமரே நேரில் அந்த இதுக்கு வந்துட்டு போறாரு. எந்த அளவுக்கு இந்த சிஸ்டம் நமக்கானது நாம உருவாக்குனாலும் கூட அந்த சிஸ்டத்தை நடைமுறைப்படுத்துற இடத்துல எல்லாம், அரசமைப்பை நடைமுறைப்படுத்துற இடத்துல எல்லாம் இந்த மாதிரியான ஒரு குறிப்பிட்ட சாதியினரோ பிரிவினரோ உட்கார்ந்துக்கிட்டு வெகுசன மக்களுக்கு எதிராக தொடர்ந்து இயங்கிக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிறத மக்கள் தெளிவா புரிஞ்சுக்கணும். சாதாரண எளிய மக்களும் இந்த மாதிரியான மிக தீவிரமான பிரச்சனைகளுக்கு குரல் எழுப்பும் போது மட்டும்தான் வெகுசன மக்கள் கிட்ட இதெல்லாம் கவனிக்கப்படுது, பேசு பொருள் ஆகுது, கேள்வி எழுப்பப்படுது. அப்படிங்கும் போதுதான் இந்த அரசமைப்புக்கு கட்டுப்படாத சில அமைப்புகள் எல்லாம் தகர்த்தெறியப்படும். அதுக்கான முன்னோட்டமா அமையும் நம்மளோட கேள்விகள் தான். தொடர்ச்சியா நாம தோழர் வாஞ்சிநாதனுக்கு, வழக்கறிஞர் வாஞ்சிநாதனுக்கு துணை நிற்போம். அது நம்மளோட ஜனநாயக கடமை, தார்மீக கடமை. மக்கள் அனைவரும் தோழர் வாஞ்சிநாதனுக்கு துணை நிற்போம். சனாதனத்தை எதிர்த்து தொடர்ந்து களமாடுவோம். தொடர்ந்து பேசலாம். தொடர்ந்து இணைந்திருங்கள் அரசியல் வெங்காயம் சேனலுடன். நன்றி, வணக்கம்.